மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே, உலகெங்கும் இருக்கிற தமிழ் கூறும் கத்தோலிக்க திரு அவையினரே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று ஆண்டவருடைய பாடுகளின் வெள்ளிக்கான பாடல்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த புனித வெள்ளியிலே நாம் பாட இருக்கிற அத்தனை பாடல்களும் சிலுவையை மையப்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த சிலுவை தான் நம் எல்லாருக்குமே கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஒரு அவமானத்தின் சின்னம் என்று வெற்றியின் சின்னமாய் மாறி இருக்கிறது. எனவே இந்த சிலுவையை உற்று நோக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் எல்லோருமே வாழ்வு பெறுகிறோம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், பாலைவனத்தில் வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது அதை உற்று நோக்கியவர்கள் உயிர் பிழைத்தார்கள். இன்றைக்கு இதோ விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் இயேசுவை உற்று பார்க்கிற அத்தனை பேருமே வாழ்வு பெறுவார்கள். எனவே இந்த அவமானத்தின் சின்னமாக சிலுவையை இயேசு சுமந்ததால் இன்றைக்கு அது மீட்பின் கருவியாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு பாட இருக்கிற அத்தனை பாடல்களும் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையை மையப்படுத்தி சிலுவையை மகிமைப்படுத்தும் விதமாய் தான் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் பாடி கற்றுக்கொள்ள இருக்கிற இந்த பாடல்களை பற்றியும், இந்த பாடல்கள் இசையமைக்கப்பட்ட விதத்தை பற்றியும், எப்படிப்பட்ட ராகத்தை இதை தேர்ந்து கொண்டு இசையமைத்திருக்கிறார்கள் என்ற குறிப்புகளை எல்லாம் நமக்கு சொல்லி தெளிவுபடுத்த வந்திருக்கிற திருவாளர் ஜான் பிரிட்டோ அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருக என்று வரவேற்கிறேன். இந்த பாடல்களை எல்லாம் இசை கருவியில் எப்படி வாசிக்க வேண்டும், எளிமையான விதத்தில் அதை வாசிக்க கற்றுக் கொடுக்கவும், அதை எப்படி எளிமையாய் பாடலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கவும் வந்திருக்கிற திரு எம்.எஸ். மார்ட்டின் அவர்களையும் அவருடைய பாடகர் குழுவினரையும் அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த புனித வெள்ளிக்கான முதல் பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வாசகத்திற்கு பிற்பாடு நாம் பாட இருக்கிற பதிலுரை பாடல் இது. இந்த பதிலுரை பாடல் திருப்பாடல் 31 மையப்படுத்தி இருக்கிறது. இதனுடைய பல்லவியை லூக்கா நற்செய்தி 23 அதிகாரம் 46வது வசனத்தில் நாம் அதை பார்க்கலாம். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்ற பல்லவியோடு இந்த பாடல் துவங்குகிறது. இந்த பாடலில் இந்த திருப்பாடல் ஆசிரியர் அதை எப்படி கொடுக்கிறார் என்றால், கடவுள் மீது நம்பிக்கை வைத்த ஒரு அடியவர் தன்னுடைய துன்பங்கள் அவமானங்கள் மத்தியிலும் ஆண்டவரது பராமரிப்பு தனக்கு இருந்தது என்பதை வெளிப்படுத்தி அவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாகவும், தன்னுடைய இறுதி மூச்சு வரை இதை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிற விதத்தில் பாடுவதைப் போல அமைக்கப்பட்டிருக்கிறது. தந்தையின் திருவுளம் நிறைவேற தன்னை கையளித்த இயேசுவை போல நாமும் நம்மை இறை சித்தத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி நம்மை இறை வேண்டல் செய்ய தூண்டுகிறது இன்றைய திருப்பாடல் 31. இந்த திருப்பாடல் இசையமைக்கப்பட்ட விதத்தை பற்றியும் அதனுடைய ராக குறிப்புகளையும் இப்பொழுது நாம் திருவாளர் ஜான் பிரிட்டோ அவர்களிடம் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த திருப்பாடலும் நற்செய்தி வாக்கியமும் கீரவாணி என்ற ராகத்தில் இசையமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம குறிப்பிலே பார்க்குறோம். கீரவாணின்னா புகழ்ந்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. கீர்னா புகழ்ந்து சொல்கிறது, வாணின்னா செய்தி. ஆகாசவாணி எல்லாம் போயிட்டுருக்குங்க. புகழ்ந்து சொல்ல வேண்டிய செய்தி தான் கிறிஸ்தவர்களுக்கு நற்செய்தி. நம்முடைய நற்செய்தி சிலுவையை மையப்படுத்தியிருக்கிறது. நல்லா அந்த இதில் ஈடுபட்டு தமிழ் படுத்தியவர்களும் இசைப்படுத்தியவர்களும் பெரிய பெரிய அறிஞர்கள். அவங்கள நல்லா சிந்திச்சு தான் ஒவ்வொரு இது பண்ணியிருக்கிறாங்க. சரி, கீரவாணி பெரும்பாலும் வெஸ்டர்னில் ஹார்மோனிக் மைனர்னு சொல்லுவோம். ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் அது கொஞ்சம் ஹாப்பியாக தான் போகும். இதில் அவ்வளோ சீரியஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க என்பது துக்கமாக இல்லை, சீரியஸாக நம்ம எல்லோரும் கருத்தை செலுத்தி முழு கவனத்தை செலுத்தி ஜபிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்குமான இதுவாக ரொம்ப வித்தியாசப்படுத்தி நம்ம கிறிஸ்துவ அந்த முன்னோர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் அந்த நடை கூட பாருங்கள், அந்த ஆண்டவருடைய உணர்வு, நம்பிக்கை உணர்வு, இன்னும் நம்முடைய எதிர்நோக்கு, இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அருமையான சொல்லப்பட வேண்டிய, நினைவு கூறப்பட வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒரு செய்தி உடையது. ஸோ மிக பொருத்தமான ஒரு ராகம் இந்த கீரவாணி. இதில் நிறைய மகிழ்ச்சி பாடல் தான் கேட்டிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு தியான பாடல். இதை நம்ம பாட கேட்போம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்த கீரவாணி ராகத்தில் இருக்கிற இந்த பாடலை இப்போ எந்த ஸ்கேலில் எப்படி பாடலாம் அப்படின்னு மார்ட்டின் அவர்களே சொல்லி புரிய வைங்க.
இந்த கீரவாணி ராகம் வந்து சி மைனர் ஸ்கேலில் ஒரு கட்ட சுத்தியில் பாடினா எல்லாரும் சேர்ந்து பாடுறதுக்கு ரொம்ப அந்த பல்லவி ரொம்ப உறுதுணையாக இருக்கும். 2 கட்ட 3 கட்ட சுத்தியில் நீங்கள் மாற்றி பாடினீங்கன்னா அது யாரும் பாட முடியாது. ஒரு கட்ட சுத்திக்கு கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பல்லவி பார்த்தீங்கன்னா இந்த ராகம் கீரவாணியத்துடைய ஆரோகணத்தை அப்படியே கொடுத்துருக்காங்க. பதனிசா நித பமகரிசா நித நிசா. இந்த சரிகமா பதனிசான்றது இவங்க பதனிசாலேருந்து ஆரம்பித்து கீழே தா வரைக்கும் வந்து ஈஸியாக அந்த ராகத்துடைய மொத்த சாயிலும் பல்லவிலே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப அந்த ராகத்துடைய மொத்த சுரூபமும் அதில் இருக்கும். கடவுளை துதிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணிய ஒரு கீர்த்தனை இது, ஒரு சங்கீதம். இதை பாடலாம். இதனுடைய பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பலாடில் போயிட்டு அனிமேஷன் பலாட் அப்படின்றத போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்லோ டெம்போ கிடைக்கும். அதில் ஒரு 76 அந்த டெம்போவில் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வாசித்தா ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வயலோ செல்லோ வயலின் சோலோ வயலின் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தேர்ந்தெடுத்து வாசித்தா வெரி ஆப்டர் அந்த ஃபீல் கிடைக்கும். எஸ். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீ. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை அடுத்திருப்போரின் பேரிழிவுக்கு ஆளானே. என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தே. என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகியோடுகின்றனர். இறந்தோர் போல் நினைவில் நின்று நான் அகற்றப்பட்டேன். உடைந்து போன மத்கலம் போலானே. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
அதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது நற்செய்திக்கு முன் பாடப்படுகிற வசனம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 8-11 வரை உள்ள அந்த வசனங்களைத்தான் நாம் பாட இருக்கிறோம். ஏற்கனவே இதை நாம் கிறித்தோலை ஞாயிறன்று நாம் இதே நற்செய்திக்கு முன் வாழ்த்துளியாக நாம் பாடியிருப்போம். உதய ரவிச்சந்திரிகா என்ற அந்த ராகத்தில் தான் இதுவும் அமைந்திருக்கிறது. இயேசுனுடைய தாழ்ச்சியை சிந்திக்க தூண்டுகிற ஒரு வாழ்த்துளி தான் இது. அடிமையின் அளவிற்கு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். இன்றைக்கு சிலுவை மரத்திலே அவர் அடிமையாய்த்தான் இருக்கிறார். அதாவது அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது அடிமைகளுடைய காதுகளிலே துளையிடுவார்களாம். மரத்தால் ஆன ஒரு வாயில் கதவு அருகே நிறுத்தி துளையிடுவார்கள். இன்றைக்கு இயேசுனுடைய கரங்களிலும் கால்களிலும் சிலுவை மரத்திலே துளையிடப்படுகிறது. அப்பொழுது இயேசு உண்மையாகவே ஒரு அடிமையின் அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்பதை காட்டுகிற ஒரு நிகழ்வு தான் இது. அதை நினைவுபடுத்தி அவர் எவ்வாறு தன்னை தாழ்த்தி கொண்டார், அதுபோல் இன்றைக்கு நாமும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு பாடப்படுகிற இந்த பாடல், அதை பற்றி ஒரு சிறு குறிப்பை, இசைக்குறிப்பை பிரிட்டோ சார் சொல்லுவாங்க. இப்போ இந்த உதய ரவிச்சந்திரிகா ராகத்தில் ஆமாம், மீண்டும் அதே ராகத்தில் வருது. தாழ்ச்சி இல்லைன்னா உயர்ச்சி இல்லை. அந்த உதயமே ஒரு தாழ்ச்சியிலிருந்து தான் பிறக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த உதய ரவிச்சந்திரிகாவுக்கு இயற்கையாகவே அந்த ஸ்லோவாக தொடங்கி மேலே மகிழ்ச்சியாக மேல் நோக்கி வளர்ந்து ஒரு கிளைமாக்ஸில் போய் முடிகிற அந்த ஒரு பண்பு அந்த ராகத்துக்கு இருக்கு. அதை நல்லா தேர்வு செஞ்சு இப்போ இந்த உதய ரவிச்சந்திரிகாவை முழுக்க நல்ல ஒரு பக்திமயமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய பாடல்கள் அந்த ராகம், ஏன்னா அது அவ்வளோ பொருத்தமாக இருக்குது. அதனால் நம்ம உதய ரவிச்சந்திரிகா ராகத்தை பல முறை பார்த்துட்டோம். நிறைய பாடல்கள், இது ஒரு 6வது முறை நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது பக்திக்கு உகந்த ஒரு ராகம். நல்ல சீரியஸாக சிந்திக்கவும் தியானிக்கவும், ஒரு தாழ்ச்சியிலிருந்து தான் உயர்ச்சி, தாழ்த்தப்பட்டோர் உயர்த்தப்படுவார்ன்ற மாதிரி இது மெல்ல மெல்ல கீழ்ஸ்தாயில் ஆரம்பித்து, அதாவது மத்தியஸ்தாயினுடைய கீழ்ப்பகுதியில் ஆரம்பித்து மெல்ல 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 வளர்ந்து கிளைமாக்ஸ் போய் மகிழ்ச்சி ஊட்டுற ஒரு ராகம். அதுபோல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படித்தான் இல்லையா? அதனுடைய ஆணித்தரமான அந்த செய்திக்கு இது நல்ல வலுவூட்டுறதாக இந்த ராகம் அமைந்திருக்கிறது. அது என்ன எப்படி பாடலாம்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு முறை நாம் இதை குருத்து ஞாயிறு அன்றைக்கு நம்ம பாடியிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறையாக அதை நம்முடைய மார்ட்டின் அவர்கள், அவருடைய குழுவினர் அதை பாடி காட்டுவாங்க. இது என்ன ஸ்கேலில் மார்ட்டின் வாசிச்சிருக்கீங்க? இது சி மைனர் ஸ்கேலில் வாசிச்சேன் நான். ஆமாம், ரொம்ப இது ஆலாபனையாக பாடுறதால எல்லாருமே சேர்ந்து பாடக்கூடிய பாடுறது ரொம்ப சாவைக்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இந்த பாடலை தொடர்ந்து இன்றைக்கு புனித வெள்ளியில் ஒரு முக்கியமான பகுதிக்கு நாம் செல்லுகிறோம். திருவிழிப்புக்கெல்லாம் அன்னையாகிய திருவிழிப்பு எது அப்படின்னு கேட்டால் பாஸ்கா திருவிழிப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். அதே போல் மன்றாட்டுகளுக்கெல்லாம் அன்னையாகிய மன்றாட்டு அப்படின்னு சொன்னோம்னா அது புனித வெள்ளி என்று பாடப்படுகிற மன்றாட்டு தான். ஏனென்றால் இன்றைக்கு அன்னையாம் திரு அவை பல்வேறு தேவைகளுக்காக இந்த பொது மன்றாட்டுக்களை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். 10 மன்றாட்டுக்களை இன்றைக்கு நாம் பாடி மன்றாடி ஜெபிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு முன்னும் ஒரு மரபு ஒன்று உண்டு. குருவானவர் முழந்தாளிடுவோமாக என்று சொல்லுவார், எழுந்திருங்கள் என்று சொல்லுவார். அதை கூட நீங்கள் வேண்டுமானால் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் அதை பாடி கூட நீங்கள் அதை மக்களை அழைக்கலாம். எனவே இந்த பொது மன்றாட்டுகளிலிருந்து ஒரு 2 அல்லது 3 மன்றாட்டுக்களை நாம் இப்பொழுது எப்படி பாடலாம் என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். அதற்கு முன்பாக அது என்ன ஸ்கேலில் இருக்குது, என்ன ராகத்தில் இருக்குது என்பதையும் கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொண்டு நாம் அந்த பாடலுக்குள்ளே போகலாம். மறுபடியும் உதய ரவிச்சந்திரிகாவுக்கு வரோம். ஆமாம், காரணத்தை நல்லா யோசிச்சா நம்முடைய ரோமன் கத்தோலிக்க வழிபாட்டு இசையின் பாரம்பரிய அதிகாரப்பூர்வமான பாரம்பரிய இசை கிரிகோரியன் சாண்ட்னு சொல்லுவாங்க. ஆமாம், கிரிகோரிய பாசுரங்கள்னா பாடல்களை தாளம் இல்லாமல் சொரமாக மட்டும் பாடுறோம். இந்த கிரிகோரியன் சாண்ட்ல உதய ரவிச்சந்திரிகா நிறைய பயன்பட்டுருக்கு.
கிரியே ஆண்டவரே இருக்குமாயிருன்றது இவ்வளவு நேரம் நீட்டுறோம். ம். ஆனா நிறைய உதயரட்சம் வந்திருக்காத மாதிரி போகும். இடையில இடையில ரீ சேர்த்துக்குவாங்க இப்போ ஒரு தடவை. ஆக மிக மிக பழமையான ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டுல புனித கிரிகோரி போப் அவர்கள் நெறிப்படுத்திய இசை முறை அது. அதுல நிறைய ஜெப பாடல்கள் இந்த உதய ரவிச்சந்திரிகாவுடைய அடிப்படையில் இருக்கு. ஆக இது ஓரியண்டல் ஸ்கேல். ஓரியண்டலாக கிழக்கத்திய நாடுகள்ல எல்லாம் இந்த 5 சுர இசை, முக்கியமாக அந்த மோகனம், அதை சார்ந்த சுத்த சாவிரி, இந்தோளம், உதய ரவிச்சந்திரிகா போனதெல்லாம் நிறைய வழக்கத்தில் இருக்கு. அதனால தான் அந்த 7 முறை, இது 7வது முறை வரோம் பாருங்க. ஆனா இருந்தாலும் சலிக்காம அந்த பக்தி பூர்வமா இருக்கு. ஆக அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான். இன்னொன்று, இந்த கிரிகோரியன் சாண்ட்ல இருக்கிற பெரும்பாலான இசை மெட்டுக்கள் யூதர்கள் எல்லாருமே அவங்களுடைய பைபிள் ரீடிங்ல பயன்படுத்துகிற இசை மெட்டுக்கள். இதை ஜோசப் பனக்கல் அப்படின்றவர் லண்டன் வாழ்கின்ற இந்தியர். அவர் பெரிய ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த பிரிந்து போன அல்ல சிதறி போன யூதர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க உலகத்துல, அங்கெல்லாம் போயிட்டு அவங்க பாடுற பாடல்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. பெரும்பாலான பாடல் இப்போ கேரளாவில் இருக்கிற சிரியன் கிறிஸ்டியன்ஸ் பாடுற அதே டியூன்ல தான் அப்போ அங்க சிரியாவில் இருக்கிற யூதர்களும் பாடியிருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனியில் இருந்த யூதர்களும் பாடியிருக்கிறாங்க. ஸோ பெரிய ஆராய்ச்சி. கடைசியில் அவர் ஒரு ஹைப்போதீசிஸ்க்கு வராரு, ஒரு ஊகத்துக்கு வராரு. என்னன்னா, இயேசுவும் இந்த மெட்டுக்களை பாடியிருக்கலாம். இவங்களை கேட்டாங்க, என்னங்க இங்க இருக்கிறவங்களும் அதே மாதிரி அச்சு பிழாம பாடுறீங்க, நீங்களும் அதே மாதிரி அச்சு பிழாம பாடுறீங்க, எப்படின்னா, இல்ல இது எங்களுக்கு கட்டளை. எப்படி நாங்க பாஸ்காவை நினைவு கூறுறோமோ அதே மாதிரி எங்களுடைய மெட்டுக்களையும் இது மாறாம, அச்சு மாறாம அப்படியே பாடிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நாளா பாடிட்டு இருக்கீங்க? ஆயிரக்கணக்கான வருஷமா பாடணும். அப்போனா அவர் ஒரு சின்ன ஒரு பொரிய தட்டி விடுறாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால தானே என்னவோ அந்த கிரிகோரியன் சாண்ட்டுக்கு ஒரு மிஸ்டிக்கல் பவர் இருக்கு. ஒரு ஹோலி, ஒரு என்ன சொல்றது, மிஸ்டிக்கல் பவருக்கு என்ன சொல்றது, ஒரு புனித சக்தி உள்ள இருக்குது, ஒரு புனித சக்தி. ஆக இந்த உதய ரவிச்சந்திரிகா 100 தடவை கூட பாடலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மன்றாட்டுக்கு ரொம்ப அருமையான பொருத்தமான ராகம். இந்த பாணி, இந்த பிரேயர் இருக்க விசுவாசிகளை மன்றாட்டு, நம்பிக்கையாளர் மன்றாட்டு, இது பக்கா அப்படியே கிரிகோரியன் சாண்ட்டுடைய மூவ்மெண்ட் சாயல்ல தான் இருக்கு. சரி, ஸோ இதை நம்ம பாடிப்போம். இப்போ இந்த மன்றாட்டுக்கள் எந்த ஸ்கேலில் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா கீபோர்டு வாசிக்கிறவங்க சரியான அந்த ஸ்கேலில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குருக்கள் அதை நல்லா பாடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் என்ன ஸ்கேலில் வாசிக்கலாம்? எஸ் ஃபாதர், இது வந்து சி ஸ்கேலில் ஸ்ட்ரிங்ஸ் போட்டு வாசிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டுமெனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமையாய நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்து
கிறிஸ்தவ புதுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் கடந்து போகிறோம். திருச்சிலுவை ஆராதனை. இதில் முதல்ல திருச்சிலுவையை குருவானவர் ஒரு துணிகளால் போர்த்தப்பட்டு அதை மூடிய வண்ணமாய் அதை பவனியாக கொண்டு வருகிற பொழுது 3 இடங்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சிலுவை மரத்திலிருந்து அந்த துணிகளை விலக்கி அதை உயர்த்தி பிடித்து இதோ திருச்சிலுவை என்று உயர்த்தி காட்டி பாடக்கூடிய ஒரு பாடல். இதையும் அருட்தந்தையர்கள் தான் பாடுவார்கள். இதை 3 முறை பாட வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்வரம் உயர்த்தி பாடலாம். இந்த ஒரு பாடலையும் ஒரு அழகான ஒரு ராகத்தில் இசையமைத்திருக்கிறார்கள். அதை பற்றியும் கொஞ்சம் நாம் தெரிந்து கொண்டு அப்புறம் பாடலுக்குள்ளே போகலாம். சங்கராபரண ராகம், அதாவது வெஸ்டர்னில் சி மேஜர்னு சொல்லுவாங்க. ஒரு சுலபமான ஒரு ராகம். நாம் அதிகமாக திருவழிபாட்டு இசையில் பயன்படுத்துகிற ஒரு ராகம். சங்கராபரணத்தில் லேசில் மொட்டையாக பாடிட முடியாது. சரி கம பத நிசான்னு பாட முடியாது. சரி கம பத நீச சனிதபமாக அது ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் அதில் கமகம் இருக்குது, அசைவு இருக்குது. ஆனால் இதில் பாருங்க அவ்வளோ பிளெயினாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது எல்லாத்தை விட சிலுவையில் உயர்த்தப்படும் போது நான் உலகையெல்லாம் ஈர்த்துக்கொள்வேன் என்ற மாதிரி படிப்படியாக இதை 3 கட்டத்தில் உயர்த்தி பாடுறதுன்றது இதுவரையிலும் நம்மளுடைய திருவழிபாட்டு இசையில் எங்கேயுமே அது மாதிரி கிடையாது. ஆமாம் இல்லைங்க, இந்த கீ சேஞ்ச். ஆமாம், இங்கே தான் அந்த இது ஒரு. ஆனால் சங்கராபரண ராகத்தை மாற்றாமல் டிரான்ஸ்போஸ் பண்ணாமல் இந்த கீ சேஞ்ச் டைப்பில் மட்டும் ரொம்ப அழகாக அந்த ஒரு உத்தியை ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அது கூட கற்கை நெறியில் அது ஒரு டெக்னிக். அது ஆமாம், அது அந்த எக்ஸசைஸ் பாடும்போது அப்படி மாற்றி பாடினா நல்ல குரல் வளம், அந்த சுரஞானெல்லாம் வரும். நமக்கு நிறைய விஷயங்கள் இதில் அள்ளி கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்தி மட்டும் இல்லை, சங்கராபரண ராகத்தை அந்த இடத்துல வேற ஒரு இடத்துல வித்தியாசமாக பயன்படுத்திருக்கிறாங்க ஒரு ராஜநடைக்கு. இந்த இடத்துல மிக பக்தி பூர்வமாக படிப்படியாக உயர்ற அந்த ஒரு போக்கு, அது பின்னாடி இசையை கற்கின்ற சில உத்திகள் போன்றவர்கள் நிறைய பொக்கிஷம் மாதிரி உள்ள பொதிந்து வைத்து கொடுத்துருக்குறாங்க. அது பக்தியோடு பாடுவோம். இதை இந்த 3 சுரங்களில் உயர்த்தி பாடணும். அதனால் முதல் ஸ்கேல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் படிப்படியாக உயர்த்தி பாடுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மார்ட்டின் அவர்களே சொல்லுங்கள், முதல்ல எந்த ஸ்கேல்லேருந்து ஆரம்பிக்கலாம்? இது வந்து முதல்ல இ ஸ்கேலில் இ நோட்டில் ஆரம்பிக்கிறாங்க சங்கராபரணம்னா. பட் இ நோட்டில் ஆரம்பித்து முடியும் போது ஜி நோட்டில் முடிச்சிருப்பாங்க. நீங்கள் எகைன் ரெண்டாவது திரும்ப ஜி நோட்டில் ஆரம்பித்து ஏ நோட்டில் முடிப்பாங்க, திரும்ப ஏ நோட்டில் ஆரம்பித்து மேல் சஜ்ஜத்தில் முடிப்பாங்க. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. நீங்கள் 3 மெத்தடும் எங்கே குருவானர் முடிக்கிறாரோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும். சரி. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவி திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவி
திருச்சிலுவை மரமீதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவீர் இந்த ஒரு முறையை பயன்படுத்தி குருவானவர்கள் பாடுகிற பொழுது மொத்த திரு அவையும் பதில் பாடுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் பாடல் குழு தலைவர் குறிப்பாக அந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க ஆரம்ப ஸ்வரத்திலிருந்து எடுத்து கொடுக்கும் பொழுது குருக்களும் அதை சுலபமாக பாடுவாங்க, இறை மக்களும் அதை ஆர்ப்பரித்து பதில் சொல்வதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது புனித வெள்ளி வழிபாட்டினுடைய ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னா திருச்சிலுவை ஆராதனை தான். இந்த திருச்சிலுவை ஆராதனையின் பொழுது பாடப்பட இருக்கிற அந்த பாடல்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதல்ல பாடக்கூடிய பாடல், என் மக்களினமே நான் உனக்கு என்ன செய்தேன் சொல், இதிலே உனக்கு துயர் தந்தேன் எனக்கு பதில் நீ கூறிடுவாய் என்று அந்த பல்லவி அமைந்திருக்கிறது. இந்த பாடல் வரிகளை ஆழ்ந்து வாசித்து தியானித்து பார்த்தோம்னா கண்ணீர் வருகிறது. ஏதோ ஆண்டவர் என்னை பார்த்து பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை உள்ள மீட்பின் வரலாற்றையெல்லாம் அவர் சொல்லி, மக்களினத்திற்கு நான் இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேனே, உனக்கு உதவி செய்த என்னை ஏன் இப்படி துன்புறுத்தினாய் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்பதை போல இருக்கிறது. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்பதாக இருக்கிறது. ரொம்ப கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் என்ன ராகத்தில் அமைந்திருக்கிறது, அதை எப்படி பாடலாம் என்றும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். சாமா என்ற ஒரு ராகத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மனதை ஒரு முறை சமாதானப்படுத்திட்டா போதும். சமம் என்ற வார்த்தையினுடைய நீட்சி தான் சாமா. இதுல என்னன்னா, திருச்சிலுவை ஆராதனையின் போது நிறைய வரிசையா போய் முத்தம் கொடுத்துட்டு வரும்போது மற்றவங்களாம் அமைதியா உட்காந்து சிந்திக்கிறாங்களே, சிந்திக்கும் போது இந்த பாடல் வரும்போது நம்ம மனசாட்சியே கேள்வி கேட்டு அதுவே பதில் சொல்லிக்குது. ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ எனக்கு ஆறுதல் கொடுன்னு ஒன்றும் சொல்றதில்ல, நீ ஒழுங்கா இருந்தா போதுன்னு தான் சொல்றாரு. ஆனா நம்ம அந்த அங்க சிந்திச்சு நம்ம கண்ணீர் விட்டு கதறும் போது எவ்வளோ நன்மைகள்லாம் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாரு கடவுள், அதை நாம் அவருக்கு நன்றி கடன் செய்யலையே அப்படின்னு நம்மளோட ஆழ்மனதனுடைய தியானம் இது. நாமளே நம்மளை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய குறைநிறைகளை நாமளே கண்டுக்கிட்டு ஆண்டவரோடு ஒரு சமாதானமாக ஒரு சமன்பாட்டு நிலையில் நம்ம போகிறதுக்கு இது ஒரு அருமையான தியான நேரம். அந்த நேரத்துக்கு இந்த சாமாராகம் அழகாக அந்த செய்திக்கு பொருந்தி நம்ம பிரமாதமாக அழகாக இட்டுட்டு போகிறது. இதில் கவனிச்சதர்களுக்கு இடமே இல்லை. அவ்வளோ இனிமையான ஒரு பாடல். இது வார்த்தைகளானாலும் சரி, அந்த ராகமானாலும் சரி, இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய அழகாக எழுதியிருக்கிறாங்க. அந்த இசையும் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இந்த பாடலை எப்படி, என்ன ஸ்கேல்ல எப்படி பாடலாம் மார்ட்டின் அவர்களே சொல்லுங்க. இந்த சாமாராகம் எஃப் கார்டு அப்படின்ற ஒரு கார்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த நோட்ஸ் வந்துடும். இந்த கார்டை மட்டும் பிடிச்சிட்டு ஆலாபனையாக நீங்கள் பாடலாம். என் மக்களினமே நான் உனக்கு என்ன செய்தேன் சொல், எதிலே உனக்கு துயர் தந்தேன் எனக்கு பதில் நீ கூறிடுவாய். என் மக்களினமே நான் உனக்கு என்ன செய்தேன் சொல், எதிலே உனக்கு துயர் தந்தேன் எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எகிப்து நாட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தேனே, அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தயாரித்தாய். என் மக்களினமே நான் உனக்கு என்ன செய்தேன் சொல், எதிலே உனக்கு துயர் தந்தேன் எனக்கு பதில் நீ கூறிடுவாய். பார்வோனை செங்கடலில் ஆழ்த்தி எகிப்தினின்று உன்னை விடுவித்தேன்,
மக்களிடத்தில் கையளித்தார். என் மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கூறிடுவாய். திருச்சிலுவை ஆராதனையின் போது பாடப்படுகிற ஒரு அழகான பாடலை நாம் இப்போ கற்றுக்கொண்டோம். இந்த திருச்சிலுவை ஆராதனையின் போது பாடப்படுகிற இன்னொரு பாரம்பரியமான ஒரு பாடலை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளலாம். நம்பிக்கை தரும் சிலுவையே என்ற அந்த பாடல். அதாவது அவமானத்தின் சின்னமான அந்த சிலுவை, இயேசு அந்த சிலுவையில் மரித்ததால் அது புனிதமாக்கப்படுகிறது. நாம் வாழ்வதற்கு நம்பிக்கையை தருகிற சிலுவையாய் இன்றைக்கு சிலுவை இருக்கிறது. இந்த சிலுவை மரத்தை இந்த நாளிலே நம்ம எல்லோரும் உற்று நோக்கி இந்த பாடலை பாட வேண்டும். இந்த பாட்டை பாடும்பொழுது சிலுவை மரத்தை உற்று நோக்கியவர்களை பாடினால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு அழகான பாடலை என்ன ராகத்தில் இசையமைத்திருக்கிறார்கள், அதனுடைய இசையமைக்கப்பட்ட விதம், அதை எப்படி பாடலாம் என்பதை பற்றியும் நாம் இப்போ கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்கண்ணா. முகாரி ராகத்தில் இசையமைச்சிருக்கிறாங்க. முகாரி ராகம் பெரும்பாலும் நமக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும். என்னடா முகாரி ராகம் வாசிக்கிறேன் அப்படின்வாங்க. ஏதாவது துக்கமான ஒரு செய்தி சொன்ன, ஆக அது ஒரு இரங்கல் பண்ணாதான் நம்ம கருதுகிறோம். இருந்தாலும் கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒருத்தர் நந்தனார் சரித்திர கீர்த்தனைன்னு ஒரு பெரிய இசை நாடகம் எழுதியிருக்கிறார். அவர் அதில் ஒரு நாட்டிய பாட்டாக இது பயன்படுத்தியிருக்கிறார். மகிழ்ச்சிகரமான நாட்டிய பாட்டு முகாரிய. ஆக ஒரு ராகத்தை லய பொருத்தலுக்கேற்ப, அதனுடைய உள்ள இருக்கிற வார்த்தைகளுக்கு ஏற்ப சோகமாகவும் கையாளலாம், மகிழ்ச்சியாகவும் கையாளலாம். இங்கே இது சோகம்னு சொல்கிறத விட ஜப உணர்வோட இந்த, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்முடைய நம்பிக்கையை பறைசாற்ற மாதிரி. திருச்சிலுவை நம்முடைய சோகம் கிடையாது, அது நம்முடைய நம்பிக்கையினுடைய அடையாளம் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு செய்தியை உள்ளடக்கி இருக்கிறதுனால முகாரி ராகத்தை இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்திருக்கிறாங்க, ரொம்ப கையாண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல முகாரி ராகத்தை சோகமானு நினைக்காம சீரியஸாக பக்தி பூர்வமாக ஆழ தியானித்து பாட வேண்டிய ஒரு மெட்டு பாட்டு என்று நம்ம உள்வாங்கி அதற்கேற்ப நம்ம இதில் பாடணும். சரி, இப்போ அந்த பாடலை நம்ம இப்பொழுது கீபோர்டில் எப்படி வாசிக்கிறது, எப்படி பாடுவது என்பதை தெரிந்து கொண்டு நாம் பாடலாம். சொல்லுங்கள் மார்ட்டின். இது வந்து அனிமேஷன் பலாட் அப்படின்ற ஒரு பலாடு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெம்போ பார்த்தீங்கன்னா 88 போட்டு சி மைனர் கார்டு போட்டு நீங்கள் இதை அழகாக வாசிக்கலாம். நம்பிக்கை தரும் சிலுவையினி, மரத்துள் சிறந்த மரமாவாய். உன்னை போன்று தழைப்பு கனியை எந்த காவும் தந்திடுமோ? இனிய சுமையை இனிய ஆணிய இனிது தாங்கும் மரமேனி. மாட்சிமிக்க போரின் வெற்றி விருதை நாவே பாடுவாய். உலக மீட்பர் பலியாகி வென்ற வகையை கூறியே சிலுவை அடையாளத்தை புகழ்ந்து வெற்றி முழக்கம் செய்திடுவார். நம்பிக்கை தரும் சிலுவையினி, மரத்துள் சிறந்த மரமாவாய். உன்னை போன்று தழைப்பு கனியை எந்த காவும் தந்திடுமோ? இனிய சுமையை இனிய ஆணிய இனிது தாங்கும் மரமேனி. அழகான
அருமையான ஒரு திருச்சிலுவை ஆராதனை பாடலை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த பாடலோடு இன்றைய வழிபாட்டு பாடல்கள் நிறைவுக்கு வருகிறது. அன்புக்குரியவர்களே, நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சாதாரண கிராமங்களில் இருக்கிற பாடல் குழுவினர் கூட இதை சுலபமாக பாடக்கூடிய அளவிற்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் இதை சொல்லிக் கொடுத்த திருவாளர் ஜான் பிரிட் அவர்களுக்கும் திரு மார்ட்டின் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே, தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பாஸ்கா திருவிழிப்பு வழிபாட்டினுடைய பாடல்களையும் நாம் இதே போல சுலபமான விதத்தில் எளிமையாய் நாம் கற்றுக்கொள்ள நாம் ஆவலாய் இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நம்பிக்கை தரும் சிலுவையினி மரத்துள் சிறந்த மரமாவாய், உன்னை போன்று தழைப்பு கனியை என்